நான் ஏஎல்பி ஸ்டூடெண்ட் இல்லை, ஆனால் ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டோட ஒரு நெருங்கிய தோழி. இந்த ஏஎல்பி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது? நான் ஐயாவை அவங்க வீட்டில் சுருமுகி கூட போய் பார்த்தேன். வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்காருல்ல. யார் யாரையோ நம்ம புராணங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவங்க இயற்றியது, இவங்க கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு மறைந்த எத்தனையோ குருமார்களை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க அந்த அரங்கம் கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் குருவா இருக்கக்கூடிய பொதுவுடைமூர்த்தி ஐயா பாதத்தை தொட்டு வணங்கிக்கிற. இந்த ஏஎல்பி என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்திருக்கேன். காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த நேரத்துல எழுந்து விளக்கேத்திட்டு நீங்க உட்காரணும்னு சொல்றதே எவ்வளவு பெரிய ஒழுக்கத்தை கத்து கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த வகுப்பு நடக்கும் போதெல்லாம் நாடு சுருமுகி எங்கேயாவது கோயில் போறோம்னா விடிய காலம் கிளம்புற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா கிளாஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடட்டுமா. எத்தனை மணிக்கு கிளாஸ்ன்னு கேட்டப்பதான் சொன்னாங்க 4 மணிக்கு. அவங்க ஒரு சில நேரம் 12 மணி வரைக்கும் அவங்களுடைய கச்சேரி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் படுத்தாலும் கூட அந்த 4 மணிக்கு எழுந்து அதை கத்துக்கணுங்கிற அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அவங்களுக்கு கொடுத்தது. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதை விட ஒரு பெரிய இதுனா அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இது நடக்குது, எதனால எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்ப எல்லாம் அவங்களே அதுக்கான பதிலையும் சொல்லிடுறாங்க. அப்படி நமக்குள்ள எழக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை இப்ப நிறைய பேரு உபயோகிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட இடமாகவும் இந்த ஏஎல்பிய உணர்ற எனக்கே ஆசையா இருக்கு. இத கத்துக்கணும் அப்படின்னு ஆண்டவன் அருளோட குரு அருளோட இருந்தா நானும் இந்த வகுப்புல செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது ஜாதகம் கத்துக்கிறதுக்காக அப்படின்றத தாண்டி இந்த 4 மணிக்கு எழுந்து அந்த ஒழுக்கத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதுல சேரலாம். இதுல இணைஞ்சு தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு, இப்போ பாரதியார் ஒரு வரியில சொல்லியிருப்பாரு, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோரு காட்டினில் பொந்தினில் வைத்தேன். அது மாதிரி தான் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சமுதாயத்துல ஒரு தெளிவை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏஎல்பியை நான் வணங்குறதுக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு பெரிய வயசும் கிடையாது, அனுபவம் கிடையாது. வணங்கி மகிழ்கிறேன். வாழ்த்துறதுக்கு பெரிய வயசு இல்லைனாலும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மகத்தான நிகழ்வுக்கு என்னை அழைத்த ஏஎல்பி குடும்பத்திற்கும் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும், அந்த பொதுவுடைமூர்த்தி என்னும் பதக்கத்தை தாங்கி நிற்கும் நவரத்ன மாலையான ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் பலர் தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடம் கற்கும் மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஜோதிடத்தை நாடும் விரும்பிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இயற்கை நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது ஓர் அணியில், ஜோதிடம் என்னும் பாதையில். இந்த நன்னாள் ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். இது ஒரு நிறைந்த பௌர்ணமி நாள் மட்டுமல்லாமல் உழைக்கும் வர்க்கத்திற்கான மேதினம். இந்த மேதினம் உணர்த்துவது உழைப்பால் உயரலாம் என்பதுதான். ஆனா நம்ம கிட்ட இருக்க பெரிய டவுட் எல்லாருமே உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா எங்க உழைக்கிறது, எப்படி உழைக்கிறது, அதுதான் பெரிய பிரச்சனை. தெளிவற்ற நிலைதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜோதிடத்தை நாடுகிறோம். வாழ்க்கையில தெளிவு கிடையாது. ஏன் பிறந்தோம், எதுக்கு வாழறோம், எப்படி இறக்குறோன்ற தெளிவு இல்லை. இதை புரிய வைப்பதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தின் ஒரு பகுதி தான் ஜோதிடம். நிறைய பேர் ஆன்மீகம்னா காவி கட்டிக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு போகணும், இமயமலையில போய் உக்காந்தாதான் ஆன்மீகம். அப்படி இல்லை. வாழ்வின் அனுபவத்தை புரிந்து கொண்டவர்களிடம் நாம் கற்கும் ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் தான். வாழ்க்கை என்பது 2 கேள்விக்குறிகளை பிக்ஸ் பண்ணிக்கணும், 2 கொஸ்டின் மார்க். நம்மால் பதில் சொல்லக்கூடிய
அடிப்படை ஆதாரங்களோடு பேசக்கூடிய விஷயங்கள் அறிவியல் எனப்படும். அது 2 கேள்விக்குறிகளுக்கு உள்ளே அடங்குபவை. அந்த 2 கேள்விக்குறிகளுக்கு அப்பால் இருப்பது அனைத்தும் ஆன்மீகம். எங்கே தொடங்குகிறது வாழ்க்கை? அது முதல் கேள்விக்குறி. பிறப்பு. எங்கே நிறைவடைகிறது வாழ்க்கை? அது கடைசி கேள்விக்குறி. அது மரணம். எங்கிருந்து வருகிறோம் தெரியாது, மரணத்திற்கு பிறகு எங்கே போகிறோம் புரியாது. அதன் பிறகு இருப்பதுதான் ஆன்மீகம். அது இயக்குபவன் தான் இறைவன். இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கலியுகம்னு சொல்றோம். கலியுகத்துல இப்படிதான் கஷ்டங்கள் வரும்ன்றோம். ஒரு விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. நிறைய பேர் ஜோதிடர்கிட்ட போகும்போது எதோட போறாங்க அப்படின்னா பிரச்சனைகளோட போறாங்க. மனிதர்களுக்கு இப்போ நிறைய கூடுறது நகை கடைக்கு அடுத்தது அதிகமா கூட்டம் சேர்ற இடம் ஒண்ணு கோயில், இன்னொன்னு ஆஸ்பத்திரி. ஏன்னா அத்தனை நோய்கள், அத்தனை பிரச்சனைகள். ஒரு நாள் லீவ் கிடைச்சா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போலாமா, சர்க்கஸ்க்கு போலாமா, இல்ல வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பீச்சுக்கு போலாமா. இப்ப எந்த கோயில்ல போனா என்ன பரிகாரம்? புழலுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, டீசலை போட்டுக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு அங்க போனா நம்ம பிரச்சனை தீருமா? இல்ல ஒரு மலை மேல போய் ஒரு பெருமாளை வழிபட்டா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு குறுக்கு வழியில எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் தான் தேடிட்டு பலரும் போயிட்டு இருக்காங்க. நோயாளிகள் ஒரு பக்கம் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே இப்ப ஒரு சர்வீஸ்ன்றது மாதிரி ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ஜெனிவால WHO ஒண்ணு இருக்கு, இன்னும் இருக்கு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம், மனிதர்களோட எளிதில் கலக்கக்கூடிய விஷயம் WHO அப்படின்னு பேர். அது என்னன்னா யூடியூப் ஹெல்த் ஆர்கனைசேஷன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுல உங்களுக்கு அடிப்படை கல்வி தகுதியோ அனுபவமோ எதுவுமே இருக்க வேண்டாம். ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருந்தா போதும். You can become a doctor, you can become an engineer, you can become an astrologer, you can talk anything, what nonsense you want you can talk. There is no control for that. சென்சார் கிடையாது, இஷ்டத்துக்கும் பேசலாம். ஒரு பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணணும் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா ஒரு 1000 வீடியோஸ் வரும். அந்த 1000த்துல கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேல ஜோதிடமா இருக்கும். அந்த ஜோதிட கிளைகளை பார்க்கும்போதே எந்த ஜோதிடத்தை நம்ம நாடி போறது? நாடி ஜோதிடமா, நாடாத ஜோதிடமா, எந்த பద్ధதி, கேபியா, ஏபியா, விபியான்னு ஏகப்பட்ட இனிஷியல்ஸோட ஏகப்பட்ட ஜோதிட முறைகள். அப்போ எங்க போனா எத்தை தின்னால் பித்தம் தெளியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை நம்ம பிரச்சனை சால்வ் ஆகும். மக்களே, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வயது, அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம், வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்போம். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், யாராவது ஒருத்தராவது பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் சந்தோஷமா இருந்தவங்களும் கிடையாது, துக்கத்தோட இருந்தவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வாழற பூமிக்கு பூலோகம்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு கர்மலோகம்னு ஒரு பேரும் இருக்கு. கர்மலோகம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு QR கோடோட பிறக்கிறோம். பிறக்கும் போதே நம்ம கூட ஒரு QR கோட் இருக்கு, அதுதான் ஜாதகம். அந்த 12 கட்டங்கள், அதுல 9 கிரகங்கள், அதுதான் அந்த குட்டி குட்டியா QR கோட்ல நீங்க பாக்குறது. ஏற்கனவே பிக்ஸ்டு, அதை நீங்க ஸ்கேன் பண்ணா போதும் உங்க லைஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு ஸ்கேனர் இல்லை நம்ம கிட்ட. அதனால தான் அதை எடுத்துட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் we are making it complicated ன்னு சொல்லுவேன் யூசுவலா அந்த மோட்டிவேஷன் டாக் போகும்போது. லைஃப் இஸ் ரியலி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் only we are making it complicated. ஆனா ஆன்மீகத்துல பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க பிறந்திருக்கிறது பிறவி பயன் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல நம்ம பண்ண திருவிளையாடல்கள், அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ஸ், புழல் ஜெயில் மாதிரி நம்ம வாழ்க்கை. ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற இடம் கிடையாது வாழ்க்கை என்பது. நமக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நாம் செய்த தவறை திரும்பி பார்த்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த சிறிய கால அளவு மிக மதிப்பிற்குரியது. கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம், அதுவும் மானிட ரூபத்துல முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒருவனால் தான் இறைநிலை அடைய முடியும்னு சொல்லும் போது, நம்ம மனுஷனா பிறந்ததுக்கே முதல்ல நம்ம அது வரம்னு நினைக்கணும். அதை தவிர எனக்கு இந்த வரம் கிடைக்குமா, அந்த வரம் கிடைக்குமா, இதுதான் வரம். மனுஷனா பிறந்ததே ஒரு வரம். அதை வச்சு இந்த இருக்கக்கூடிய காலத்துல நம்ம என்னென்ன நல்லது பண்ணலாம் அடுத்தவங்களுக்குன்னு யோசிக்கணும். பேதை மனிதனே, கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கும். ஆனந்தம் எங்க இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு ஓடுறோம். பட் உன்னுடைய கடமையை நீ இன்னைக்கு செஞ்ச ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கர்மலோகத்துல நாம பிறந்ததுக்கு நம்ம என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அந்த QR கோட் ஸ்கேனர் தான் ஜோதிடம் என்பது. எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கோம், பிறவியில எதனால இந்த பிறவி எடுத்திருக்கோம், எந்த வீட்டுல எந்த கிரகம் இருந்தா அதை வச்சு நம்மளுடைய
பூர்வ ஜென்ம கர்மாவை நிர்ணயிக்க முடியும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியும். ஆனா பொதுவா மக்கள் ஜோதிடர்கிட்ட வரும்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இல்ல எனக்கு வந்து ஆபரேஷன், இல்ல ஏதாவது வேலை கிடைக்கணும், டிரான்ஸ்பர், ப்ரொமோஷன், ஏதோ ஒண்ணு, வீடு வாங்கணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் வந்து ஒண்ணுமே இல்லாம ஜோதிடரை டெஸ்ட் பண்றதுக்காக வருவாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லுங்க, என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, இப்படியும் ஒரு குரூப் இருக்கும். ஜோதிடம் அதற்காக அல்ல. உங்களுக்கு உண்டான ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராப்ளமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நுண்மையான தெய்வீக கலை தான் ஜோதிடம். நம்ம ஏற்கனவே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் பரிகாரம். ஆனா இப்ப பரிகாரம்ன்றது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜோதிடர்கிட்ட போறோம், ஒரு விஷயம் நடக்கல, உடனே அவர் கட்டத்தை பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு வந்து 4 கோயிலுக்கு அனுப்பணும், 2 ராசிக்கல் போட்டுக்க சொல்லணும், வீட்டுல வந்து பிரமிடை வைக்க சொல்லணும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண சொல்லணும். ஆனா நமக்கு எல்லாமே சரியாயிடணும். இது சான்ஸே கிடையாது. there is no chance unless otherwise you realize your mistakes, rectify it. realize and rectification தான் லைஃப். எப்போ எது வரைக்கும் நம்ம தவறுகளை நம்ம உணராம இருக்கிறோமோ, எது வரைக்கும் நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்துக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, அது வரையில் நம்மளுடைய விதி மாறாது என்பதுதான் நிதர்சனமான விதி. ஆனா அதை செய்யறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. பரிகாரம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். சிம்பிளா நம்ம பரிகாரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்ல போயிட்டு இருக்கோம், டிராபிக் வண்டி நகர மாட்டேங்குது முன்னாடி. அந்த நேரத்துல என்ன பரிகாரம்? ஹார்ன் அடிக்கிறது தான் பரிகாரம். பச்சை மிளகாவை கடிச்சிட்டோம், காரம் கண்ணுல அப்படியே தண்ணி கொட்டுது, என்ன பரிகாரம்? தண்ணி குடிக்கிறது தான் பரிகாரம். இதுக்கெல்லாம் இப்ப ஜோதிடர்ல பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி அப்பப்போ நம்ம ஏற்படுத்திக்கிற நிவர்த்திகள் தான் பரிகாரமே தவிர, பரிகாரம் வாழ்க்கையை மாற்றி விடாது. டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இதையெல்லாம் நம்பி பணத்தை செலவழித்து கடைசியில நிம்மதியும் இழந்து போற மக்கள் மத்தியில் அவர்களுக்கும் எளிதில் புரியும் வகையில், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு உடனே வந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் பாத்திர மாட்டோம், உடனே போய் ஒரு ஜோதிடரை போய் பார்க்க மாட்டோம். நம்ம கையில ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஒரு பெயின் பாம் இல்லையா? நம்ம ட்ரேட் நம்ம பேசக்கூடாது பொது வழியில. எல்லார் வீட்லயும் மஞ்சள் கலர்ல ஒன்று உட்காந்துருக்கும், தலைவலியா உடனே அதை எடுத்து தேய்ச்சி விட்டா சரியாயிடும். இப்படி அதுக்கு நியூராலஜியும் படிச்சிருக்கலாம். ஒரு 5 வருஷம் MBBS படிச்சுட்டு அப்புறம் ஒரு 3 வருஷம் அதை பத்தி நியூராலஜில ஒரு MD படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு DM பண்ணி எல்லாம் படிச்சிருக்கலாம், எது அந்த தலைவலி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த தலைவலி எதனால வந்ததுன்னு புரியாமலே ஒரு பாம் எடுத்து போட்டு நம்ம தலைவலியை போக்கிக்கிற மாதிரி நமக்கு இமீடியட் ரிலீஃப் தேவைப்படுற இடத்துல, நமக்கு இன்றைய காலகட்டத்துல இந்த AI காலத்துல நம்ம கையில ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து அந்த பெயின் பாம் மாதிரி எங்க பெயின் இருக்கோ அப்பவே தேய்ச்சிக்கோன்னு கொடுத்ததுதான் இது ALP. இந்த ALPன்றத வந்து அடிப்படை ஜோதிடம் படிச்சு அது ஒரு 1.5 வருஷம் தனியா படிச்சு அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் குரு கிட்ட கத்துக்கிட்டு நம்மளும் அல்லல் பட்டு லோல் பட்டு கடைசியில வந்து நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன்னு சொல்றதை விட, புத்திசாலித்தனம் ஏற்கனவே இதுல பயணிச்சு இதுல மூழ்கி முத்தெடுத்த ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கைபேசியிலே வந்துருது எல்லாமே. பஸ்ல போயிட்டே இருக்கிறோம், நடுவுல வந்து இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியல, ஜி மேப் பாக்குறோம், கூகுள் மேப் போட்டா கரெக்டா காமிச்சு கொடுத்துருது, நீ ரைட் எடு லெஃப்ட் எடு. அதுல ஒரு அம்மா அவர் வந்து பேசுவாங்க, டேக் லெஃப்ட், அந்த பேர்லாம் கொஞ்சம் இதுவா இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க, இருந்தாலும் வழிகாட்டுவதற்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க ஜி மேப்ல. அந்த மாதிரி நீங்க கார்ல போகும்போதோ இல்ல வழியில முடிவெடுக்காம ஒரு பிசினஸுக்கு போறீங்க, என்ன பண்றது, இது நல்லா நடக்குமா நடக்காதா, டக்குன்னு எடு ALPய போட்டு பாரு, எத்தனாவதோட 12 எப்படி இருக்கு, 8 எப்படி இருக்கு, 6 எப்படி இருக்கு, 2 கரெக்டா இருக்கா, ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு உடனடியா கையில ரெடி ரெக்கனர் மாதிரி ஒரு மெத்தட ஒரு நம்மளோட செல்போன்லயே தனியா மறந்துட்டுலாம் போக முடியாது. இன்னைக்கு எதை மறந்தாலும் மறப்போம், வண்டி சாவி கூட மறந்துடுவோம், ஆனா வந்து நம்மளுடைய மொபைல் இல்லாம நம்ம போக மாட்டோம். சோ அந்த மொபைல்குள்ளேயே நுழைஞ்சதுதான் வெற்றி இந்த ஜோதிட முறைக்கு. அதுலயும் வந்து ALP அதுல முதன்முறையாக செய்து அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அதிகாலையில எழுந்துக்கிறத பத்தி சொன்னாங்க. இதெல்லாம் யாருக்கும் நிறைய பேருக்கு இதுதான் பரிகாரமே. ஜோதிடத்துல நீங்க ஜோதிடம் கூட கத்துக்க வேணாம், நல்லா இருக்கணுமா ஒழுக்கத்தக்கது, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படும். இதையே நம்ம ஏத்துக்காதவங்க நம்ம எப்படி நம்ம கிரகங்களை பத்தி புரிஞ்சுக்க போறோம், ஆராய்ச்சி பண்ண போறோம்? சரி, கிரகங்களை தான் நான் நம்புவேன், எனக்கு வந்து இந்த 9 கிரகங்கள் தான் எல்லாமே, ராகு கேது எங்க இருக்கான்னு பார்க்கணும், சூரியன் எங்க இருக்கான்னு பார்க்கணும், சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், யார் நீச்சம் யார் உச்சம் யார் எங்க இருந்து பாக்குறாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சியில போயிட்டு இருக்கு, எவல்யூஷன். ஜோதிடத்துக்கும் ஒரு பரிணாமம் இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், பாரம்பரிய ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு, பராசுர ஹோர சாஸ்திரா, அதுதான் முதல்ல வந்தது. இல்ல அதுக்கு முன்னாடி சொல்றாங்க அஷ்டவர்க்கம் இருந்ததுன்றாங்க, அதுக்கு முன்னாடி கலியுகத்துல வந்துதான் ராகு கேது இருந்தது, அதுக்கு முன்னாடி ராகு கேதுவே கிடையாது 7 கிரகங்கள் தான்றாங்க. அப்ப அதுலயும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சொல்ற பாரம்பரிய ஜோதிடம்ன்றதுலயும் ஒரு வளர்ச்சி இருக்கு, ஒரு பரிணாம வளர்ச்சி, அதனுடைய தொடர்ச்சி, அந்த வளர்ச்சியின் தொடர்ச்சி தான் இந்த ALP.
இது ஏஎல்பியோட முடியுமா? இல்ல. ஏஎல்பியில நான் வரும்போது அடிப்படைன்னாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னாங்க, A1ன்னாங்க, A2ன்னாங்க, A3 இப்ப போயிட்டே இருக்கு. அது எங்க போகும்? வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி. துல்லியத்தின் மிக அருகாமையில் போய் கொண்டிருக்கிறது இந்த ஏஎல்பி. அடுத்த 10 நிமிஷம்னு சொன்னாங்க நான் கத்துக்கும் போது. இப்ப பார்த்தா அடுத்த 10 நொடிகளுக்கு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு அதுக்கு உள்ள போய் உட்கிரகித்து அதை பிறருக்கும் சொல்லி உணர்தலும் உணர்த்துதலும் என்பதை நிரூபித்திருக்கும் பொது உடைமுறை ஐயாவிற்கு நாம் எல்லோருமே கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருமே சட்டம் தேடிட்டு ஒரு அஸ்ட்ராலஜரை போறது இல்ல. எடுத்த உடனே எடுத்துறாங்க. அதுவும் முக்கியமா ஏஎல்பி கத்துக்கிறவங்க, அந்த ஏஎல்பி ஆப் இருக்கிறவங்க யாருமே வந்து பயப்படுவது கிடையாது. என் வாழ்க்கை இதுதான், என் QR கோடு இதுதான், அதுக்கு ஸ்கேனர் இருக்குது, போட்டு பார்த்தனா இவ்வளவுதான். அதுவும் ஒரு அட்சய பாவம் எல்லாம் பார்க்கும்போது இப்போதான் நடக்க போகுதுன்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அப்படின்னும் போது இதை யோசித்து இதில் பல ஆண்டுகளை செலவழித்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிற இந்த முறைக்கும் அதை உருவாக்கிய நமது பொது உடைமுறை ஐயாவிற்கும் அவருடைய குழுவை சேர்ந்த அனைவருக்கும் மிகுந்த கரவொலியுடன் நாம் பாராட்டி தெரிவிக்க வேண்டும். ஏஎல்பி என்பது ஒரு டூல். அந்த டூல் மட்டும் இருந்தாலே நீங்க வெளியில வந்துட முடியாது. அந்த டூலை பயன்படுத்தக்குண்டான அடிப்படையான நாலெட்ஜும் அதை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க ஒரு அடிப்படை கல்வியும் பயின்றால் தான் இதை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். அதனால இதுவரைக்கும் யார் யார் ஏஎல்பி கத்துக்கலையோ அவங்க இனிமே உடனடியாக அடுத்த அடிப்படை வகுப்பு எப்ப தொடங்குதுன்றதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் தான் உங்க வாழ்க்கைக்கே பரிகாரமா இருக்கும். சோ அந்த நாள் முதலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்த இந்த ஏஎல்பிக்கும் அதை நமக்கு வழங்கிய கலைவாணிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் இங்க காலையில வந்து ஒரு அருமையான பாட்டை பாடி ஒரு வைப்ரேஷனை கொடுத்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இங்கு வந்து உங்கள் முன் இந்த நல்ல நாளில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஏஎல்பி குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.